ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் செல்வா ஆன் செல்வா இன்சைட்ஸ். இது டே 47க்கான ரிவ்யூ பிக் பாஸ் தமிழ்து. செம்ம பவர்ஃபுல்லான ஒரு டேன்னு சொல்லலாம். சரவரையான கண்டென்ட்டும் இருந்துச்சு. லைன் அப்படியே ஒன் பை ஒன் பேசும்போது அப்படியே டீட்டெயிலாகவும் நம்ம பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரஞ்சிதமே சாங்கோட வந்துட்டு ஆரம்பிச்சது. இந்த வெள்ளிக்கிழமை சாங்கை வச்சுட்டு ஏதாவது டீகோட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கும் பட்சத்தில் யாராக இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்வி. பட் டசன்ட் நோ, ஒரு மாதிரி அன்சர்டென்ட்டியாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரமும் சாச்சனாவை அனுப்பிச்சிடலாம். பட் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த படையப்பா சாங் பாட சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. முத்துக்குமரன், விஷால் எல்லாருமே பாடணும் அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்துட்டு முத்துக்குமரன் ஏதோ பவித்ராவை பேசும்போது பவித்ரா வெளியேறியா வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சொல்லாதீங்க, ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு குட்டி குட்டியான ஒரு விஷயந்தான் முத்துக்குமரன் பண்ணுற தவறுகள். இன்றைக்கி பவித்ரா வந்துட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி அந்த எபிசோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் டாஸ்கில் இண்டிவிஜுவலாக யார் விளையாடுறாங்க, இல்லை குரூப்பாக யார் விளையாடுறாங்க, அண்ட் தென் யாருமே இன்னும் விளையாடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாஸ்க்கு. இது எல்லாமே ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டருக்கான ஒரு விஷயந்தான். ஏன்னா இந்த கேம் இப்போ வரைக்கும் சூடே பிடிக்கல. இந்த மாதிரி குட்டி குட்டியான ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் வைக்கும் போது இதில் எந்த அளவுக்கு உண்மையாக பேசுகிறாங்க, அந்த உண்மையாக பேசும் அந்த பட்சத்தில் வந்துட்டு ஆப்போனண்ட்டுக்கு ட்ரிகர் ஆகும். இல்லை யார் சொல்கிறாங்கன்றதுனால அவங்க மேலே ஒரு குட்டியோண்டு கோபம் வர ஆரம்பிக்கும். அந்த கோபத்தினால இந்த கேம் வந்துட்டு ரொம்ப மக்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு சுவாரஸ்யத்தை க்ரியேட் பண்ணோம் அப்படின்ற நம்பிக்கையில் வந்துட்டு பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் யார் விளையாடுறாங்க, டீமாக யார் விளையாடுறாங்க, அண்டு யாருமே இன்ன வரைக்கும் விளையாடவே இல்லை அப்படின்னா இது வரைக்கும் விளையாடவே ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்துட்டு வர்ஷினியை தான் சொல்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்படி சொல்லியே வந்துட்டு ஒருத்தவங்களை தூக்கி வைக்கிறதுக்கான ஒரு சூழலும் இருக்கும். தூக்கி வைக்கிறதுனா ஒருத்தவங்களை மட்டம் தட்டும் போது சம்டைம்ஸ் அவங்க அதிகமாக ரைஸ் ஆகியும் வருவாங்க. டைட்டில் வின்னர் அளவுக்குன்னு கிடையாது, பட் அவங்க ரைஸ் ஆகிற விதம் சம்டைம்ஸ் வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு கன்வின்சிங்காக இருக்கும். வர்ஷினிக்கிட்ட அந்த மாதிரி இருக்குமா அப்படின்றது வி ஜஸ்ட் நீட் டு வெயிட் அண்ட் வாட்ச். அதை தாண்டி அதிகப்படியான மக்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இண்டிவிஜுவல் பிளேயர் வந்துட்டு முத்துவை சொல்கிறாங்க. இன்னொரு சைடில் வந்துட்டு இண்டிவிஜுவல் பிளேயர்னு ஜாக்லினியுமே வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ராப்ளி இது இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா முத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இண்டிவிஜுவல் வந்துட்டு ஜாக்லின், இதுதான் ஆர்டர். இண்டிவிஜுவல், டீம் பிளேயர், அதுக்கப்புறமா வந்துட்டு ஒன்றுமே பண்ணல இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜாக்லினை சொல்கிறாரு. அதுக்கப்புறமா டீம் பிளேயராக வந்துட்டு அன்ஷிதாவை கன்வே பண்ணியிருந்தாரு. அண்ட் ஒன்றுமே பண்ணலன்றது வர்ஷினி. முத்துக்குமரோட கேம் பாயிண்ட் ஆஃப் வியூ வாஸ் சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாச்சனா, ராணவ் வந்துட்டு இண்டிவிஜுவல் பிளேயருன்னாங்க. ராணவுக்கு முன்னாடியிலேருந்தே இங்கே நிறைய பேர் இருக்காமல், அப்போ அவங்களாம் நீங்கள் அட்ரஸ் பண்ணவே இல்லையா தெரில. ராணவ் கிட்டே என்ன இண்டிவிஜுவல் சொல்லிட்டு மேபி இந்த 2 வீக்ஸில் இல்லை இந்த வாரத்தில் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஓகே. பட் டே 1லேருந்து வரவங்கள கன்சிடர் பண்ணியிருந்துருக்கணும். அண்ட் தென் வந்துட்டு ரயான் வந்து டீம் பிளேயராக இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வர்ஷினி ஆஸ் யூஸ்வல் இது விளையாடவே இல்லை அப்படின்றத வர்ஷினியை தவிர்த்து வேறு யாரோட பேர் இருந்துச்சுன்னா லைக் நான் சொல்கிறேன். விஷால் பார்த்தீங்கன்னா அடுத்து இண்டிவிஜுவல் பிளேயராக முத்துவை சொல்கிறாரு, டீம் பிளேயராக சிவாவை சொல்கிறாரு, ரைட். அதுக்கப்புறமா வர்ஷினியை தான் சொல்கிறாரு. ரயான் வந்துட்டு ஜாக்லினை சொல்கிறாங்க இண்டிவிஜுவல் பிளேயராக. அண்ட் தென் முத்துவை வந்துட்டு டீம் பிளேயராக, டீமுக்காகவே வேலை செய்கிறாரு. அண்ட் தென் வர்ஷினியை தான் அகெயின் அவருமே வந்து ஒன்றுமே பண்ணல அப்படின்னு ஜாக்லின். சரி, இங்கே வந்துட்டு பாய்ஸ் டீமில் ஒருத்தவங்க சூப்பராக ஒரு டீகோட் பண்ணி ஆடுறாங்க அப்படின்னா கேர்ள்ஸ் டீமில் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைமரியாக ஜாக்லின் வந்துட்டு பர்ஃபெக்டாக இந்த கேம் அனலைஸ் பண்ணி ஆடுறாங்கன்ற மாதிரி ஒரு பர்சனாக இருக்காங்க. அதில் வந்துட்டு ஜாக்லின் என்ன சொன்னாங்கன்னா முத்து, அன்ஷிதா. நல்லா பாருங்கள், முத்துவும் வந்துட்டு ஜாக்லின், அன்ஷிதான்னு சொன்னாங்க. இங்கே ஜாக்லின் பார்த்தீங்கன்னா முத்து, அன்ஷிதா. அண்ட் ஜாக்லினோட இன்னொரு சூப்பரான ஒரு பாயிண்ட்டு, இங்கே எதுக்கு வந்திருக்காருன்னு தெரிலன்னு சொல்லிட்டு விஷாலை வந்துட்டு சொன்னாங்க. பிகாஸ் அவர் இண்டிவிஜுவலாக விளையாடுற மாதிரியும் தெரில, டீம் கூட விளையாடுற மாதிரியும் தெரில. அவர் ஏதோ ஒன்று ஒரு ஃபன்ன்ற எலிமெண்ட்டில் ஒரு மாதிரி பண்ணுறாரு. சரி, இண்டிவிஜுவல்னால் தனித்துவமாக ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்துட்டு ஒரு ப்ராமிசிங்காக ஒரு இம்பேக்டாக. சரி, இப்போ லேட்டாக வந்த ராணவ் பண்ணியிருந்தார் ஒரு சீக்வன்ஸு. ரயான் ஓரளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்கார். அண்ட் தென் ரியா ஒரு மாதிரி ஒரு இம்ப்ரெசிவாக ஒரு ஒர்க் பண்ணாங்க, ரைட்டுங்களா. வர்ஷினி ஆல்சோ டு அன் எக்ஸ்டெண்ட் ஷீ இஸ் பிளாஸ்டிங். மஞ்சரி டு த கோர் ஒரு கேப்டனாகவே வர அளவுக்கு வராங்க அப்படின்ற பட்சத்தில் இத்தனை நாள் இருக்கிற விஷால் இண்டிவிஜுவலாக தனித்தன்மையாக அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் கொடுக்கலன்ற இந்த டீகோடிங் பெர்ஸ்பெக்டிவ் தான் வந்துட்டு ஜாக்லின் கிட்ட வந்துட்டு ரொம்ப இம்ப்ரெசிவாகவே இருக்குன்னு சொல்லலாம், ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண் வந்துட்டு விஷால் வந்துட்டு இண்டிவிஜுவல் பிளேயர். இந்த அருண் வந்துட்டு விஷாலை எப்பயுமே விட்டே கொடுக்க மாட்டாரு, அது ஏன்னே தெரில. அந்த என்ன ஜாக்லின் வந்துட்டு டீம் பிளேயர் அண்ட் வர்ஷினி வந்துட்டு எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அன்ஷிதா அவங்க பார்த்தீங்கன்னா ஜாக் வந்துட்டு இண்டிவிஜுவல் பிளேயர், முத்து வந்துட்டு டீம் பிளேயர், அண்ட் தென் வர்ஷினி எதுவுமே பண்ணலை அப்படின்னாங்க. தீபக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா
முத்து இண்டிவிஜுவல் பிளேயர், ரஞ்சித் அண்ணா டீம் பிளேயர், வர்ஷினி. ஏன்னா தீபக் பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் பேரோ இல்லை கேர்ள்ஸ் டீம் பேர்லையோ யாரையும் பாசிட்டிவ் நோட்டில் சொல்கிறவே கூடாதுன்ற ஒரு தாட்டில் ரொம்ப தெளிவாக இருக்கார். அண்ட் தென் ராணுவ பார்த்தீங்கன்னா தீபக், அப்புறம் சத்யா டீம் பிளேயர், வர்ஷினி எதுவுமே விளையாடல. அருண் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாச்சனா, அதுக்கப்புறமா தீபக் வந்துட்டு டீம் பிளேயர், வர்ஷினி ஒன்றுமே பண்ணல அப்படின்னு. அண்ட் தென் சத்யா பார்த்தீங்கன்னா வந்துட்டு விஷால் அஸ் இண்டிவிஜுவல் பிளேயர், லைக் ரஞ்சித் அண்ணா as a டீம் பிளேயர் அண்ட் வர்ஷினி. அதுக்கப்புறமா வந்துட்டு ரஞ்சித்தரை பார்த்தீங்கன்னா வந்துட்டு முத்து இண்டிவிஜுவல் பிளேயர், தீபக் வந்துட்டு டீம் பிளேயராக சொல்லியிருந்தார். அண்ட் ஆஸ் யூஷுவல் வர்ஷினி சாரி தங்கம் வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் தென் வர்ஷினி பார்த்தீங்கன்னா முத்து இண்டிவிஜுவல் பிளேயர், சாச்சனா வந்து டீம் பிளேயர்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் ரஞ்சித்தை வந்துட்டு ஷி வாஸ் டெல்லிங் லைக் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லி. அண்ட் தென் மறுபடியும் சாச்சனா வராங்க, லைக் முத்து, அதுக்கப்புறமா வந்துட்டு சாச்சனா, அண்ட் தென் ரயான், சௌந்தர்யா. நான் சொல்கிறேன் சௌந்தர்யா வராங்க. முத்து வந்துட்டு இண்டிவிஜுவல் பிளேயர், அவரோட கேமை தாண்டி மற்றவங்க கேமையும் சேர்த்து அவரே ஆடிறாருன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபன் மூமெண்ட் வர க்ரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சாச்சனா இண்டிவிஜுவல் டீமுக்காக செம்மையாக விளையாடுறாங்க. சரி, இதெல்லாம் சௌந்தர்யா வந்துட்டு சாச்சனா மேலே வச்சிருக்க பாசிட்டிவான பாயிண்ட்ஸு. லேட்டர் டைம் இந்த பாயிண்ட் ஏன் வந்துட்டு நான் சொல்கிறேன்றதுக்கு நான் வரேன், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு ரயான் எதுக்கு வந்திருக்காருன்னே தெரில, பெண்கள்கிட்டயே அப்படியே சஃபிஸ்டிகேட்டடாக இருந்துட்டு போயிடலான்னு சொல்லி வராரு போல இருக்குது அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு தீபக் அண்ணா வந்துட்டு இண்டிவிஜுவல் பிளேயர், விஷால் வந்துட்டு டீம் பிளேயர், அதுக்கப்புறமா வந்து இன்னொருத்தவங்க யார் வர்ஷினியை வந்துட்டு ஐ திங்க் ஸோ லைக் ஒன்றுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். லைக் இதுதான் இந்த ஒரு கண்டென்ட் வந்துட்டு இப்படியே முடியும் பட்சத்தில் எல்லாருமே வர்ஷினியை சொல்கிறாங்க இல்லையா. வர்ஷினியை சொல்லும்போது வர்ஷினி காட் இன் டு அன் அப்செட் மோட். அந்த அப்செட் மோடில் போனதுக்கப்புறமா லைக் வாட் இஸ் ஹேப்பனிங் அகெயின், ஒன் ஆஃப் த டாப் பிளேயராக இருக்கக்கூடிய ஜாக்லின் வந்துட்டு இது இப்படி தான் இருக்கும் இந்த கேமில், இது வந்துட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இந்த மாதிரி சொல்கிறது தான், இப்படி இருக்கும் பட்சத்தில் தான் எல்லாமே வந்துட்டு மூவ் ஆன் ஆகும். லைக் இதை பற்றி நீங்கள் பெருசாக வருத்தப்படாதீங்க, யூ டூ சம்திங் இம்பாக்ட்ஃபுல்ன்ற அந்த ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணாங்க டு ஈச் அண்ட் எவ்ரி பிளேயர். இங்கே வந்துட்டு முத்துவுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு டிஃப்ரென்சியேஷன், ரெண்டு பேருமே வந்துட்டு ஈக்குவலாக ட்ராவல் பண்ணுறாங்க இன் டு வேரியஸ் டைரக்ஷன்ஸ். ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த டாப் ஒன் அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனை சீல் பண்ணுறதுக்காக வேகமாக போய்கிட்டு இருக்க ஒரு பிளேயர்ஸாக பார்க்குறேன். இவங்க கூட அன்அட்டென்டிவாக இன்னொருத்தவங்களும் சைலண்டாக வந்துகிட்டே இருக்காங்க. அது யாருன்றதை நான் சொல்கிறேன். இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு பாய்ஸ் டீமில் இவங்க, கேர்ள்ஸ் டீமில் இவங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு காம்பீட் பண்ணிட்டு இருக்க இந்த சூழலில் இதுதான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ். முத்து வந்துட்டு எங்கேயுமே அதிகப்படியாக மற்றவங்களுக்கு வந்துட்டு அந்த கேம் பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸை வந்துட்டு சொல்லி கொடுத்து அவங்களையும் மெருகேற்றி கொண்டு வர்றதுக்கான அந்த இன்டென்ட் பார்க்க முடியல. வேறஸ் அது வந்து ஜாக்லின் கிட்ட இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு ஒரு கேரக்டர் ஓரியன்டான ஒரு ப்ளஸ் கேட்டகரி ஸ்கோர்ஸ், ரைட்? அங்கெல்லாம் வந்துட்டு ஜாக்லின் இஸ் ஸ்கோரிங். இதுதான் வந்துட்டு பார்க்க முடிஞ்சுது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னொன்று, த வே ஹவு ஜாக்லின் இஸ் டிஸ்கஸிங்கில் அதுக்கப்புறம் அந்த டீமுக்குள்ளே ஒரு விஷயம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது லைக் ராணவ், அதுக்கப்புறம் சாச்சனா, ஜாக்லின், ரயான் இவங்க எல்லாமே பேசிகிட்டே இருக்காங்க. என்ன இப்படி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது எல்லாருமே இப்படியே ஒரு மாதிரி நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக எடுத்து சொல்கிறாங்க, இது ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கே அப்படின்னு. அதுதான் நெகட்டிவ் பாயிண்ட் சொல்கிறது தான் இந்த கேம். அந்த கேமை அப்படி சொன்னால் தான் யூ கேன் கம் அப். இல்லைனா வந்துட்டு பாசிட்டிவாக சொல்கிறது அதுதான் வந்துட்டு உங்களுக்கு மங்கிடும். நீங்கள் பண்ணுறது அப்படியே கரெக்டுன்ற மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா அதுதான் உங்கள் கேமை மங்கிடும். இந்த கேமில் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு தட் பாயிண்ட்ஸ் ஆர் ஸோ வேலிட். ஜாக்லின் சொன்னதுக்கப்புறமா ரயான் ஆல்சோ இஸ் அவரே ஒரு டபுள் கோட் போட்டு ராணுவ கிட்டே சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போது சாப்பாடு விஷயம்னு சொல்லி ஆரம்பிச்சு உடனே சாச்சனா அவங்களுக்கு மூக்கில் என்ன தான் வேர்த்துருமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சாப்பாடை பற்றி பேசினா ஏன் கோவம் வருது? அந்த வீட்டில் ஒரு அத்தியாவசியம் அப்படின்றது ஒரு சாப்பாடு அண்ட் ப்ராப்பரான ஒரு ரேஷனிங்கை தெளிவாக எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் ப்ராப்பராக குக் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸில் அது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற அந்த ஒரு ஃபேக்டரை பற்றி பேசும் போதே இந்த அம்மாவுக்கு கோவம் வருதுன்னா குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்கும்ன்ற மாதிரி டே ஒன்ல இருந்து சாப்பாடு விஷயத்தில் ஷீ இஸ் த ஒன் ஹூ இஸ் ஆல்வேஸ் லைக் ஓவர் சஃபிஸ்டிகேட்டட் டேடிஸ் லிட்டில் பிரின்சஸாக இருக்காங்க சாச்சுனா. உடனே ஒரு கோவம் வந்துச்சு. கோவம் வந்ததுக்கப்புறம் சாப்பாடை பற்றி வேறு சொல்லாமல் வேறு ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது ஜாக்லின் வாஸ் லைக், இப்போ இதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் இது பண்ணுறேன், நான் எதுவுமே சொல்லப்போ சும்மா உன்ன சொல்கிறேன்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஜென்ரலாக தான் சொல்ல வரேன். அதான் சாப்பாடுன்னு சொன்னாலே அவங்கள பற்றி தான் சொல்ல வரும். அதுதான் அவங்க சைடில் தப்பு இருக்கிறதுனால மட்டும்தான் சாச்சனாக்கு அப்படியே சுருன்னு ஏறுது அப்படின்னு சொல்லலாம்.
இந்த வகையில் பார்த்தீங்கன்னா லேட்டர் டைம் வர்ஷினியும் ராணாவும் வந்துட்டு வெளியில் அந்த லான் ஏரியாவில் இருக்க சோஃபாவில் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இது ஏன் இப்படி இருக்குது, எல்லாருமே என்ன வந்துட்டு ஃபஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இது இப்படி தான் இருக்கும் ஆரம்பத்தில், எனக்குமே இப்படி தான் இருந்துச்சு, அதுக்கப்புறமா நம்ம எதாவது ஒன்று பண்ணால் தான் வந்துட்டு இட் வில் கம் அவுட் வெல் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர் வந்துட்டு இவங்க 2 பேருக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி ராணா வந்துட்டு அந்த சுச்சுவேஷன்லேருந்து இப்போ தாண்டி வந்திருக்காரு. இப்போது வர்ஷினி அந்த இடத்துல வந்துட்டு அதிகப்படியாக நிற்கிற காரணத்தினால இப்போது வர்ஷினிக்கு அந்த ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் வருது. இது 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஓகே பார்க்க நல்லா இருந்துச்சு. லைக் என்ன பண்ண போகிறாங்க, 2 பேருமே வைல்ட் கார்ட்ஸ் ரைட்டா. இப்போது டே 1லேருந்து இருக்கிறவங்க வைல்ட் கார்டுக்கு அட்வைஸ் பண்ணுறதோ இல்லை வந்து ஒயிட் கார்டில் வந்தவங்க டே 1லேருந்து இருக்கவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதோ தாண்டி 2 வைல்ட் கார்ட்ஸும் அவங்களுக்குள்ளே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி இஃப் தேர் டூயிங் இட் சம்திங் வெல் சூப்பராக அதை வந்துட்டு ப்ரொஜெக்ட் ஆகும். பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு எப்போ நடக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட்டிங் ஃபார் ராணவ் அண்ட் வர்ஷினி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு த பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கேட்டாங்க. அதிகப்படியாக நிறைய பேர் வந்துட்டு மெஜாரிட்டியாக சொன்னது பார்த்தீங்கன்னா தீபக் பாய்ஸ் டீமில் பெஸ்ட் பிளேயர் அண்ட் பவித்ரா ஜனனி சீம்ஸ் டு பி த ஒர்ஸ்ட் பிளேயர் ஃப்ரம் பெஸ்ட் பிளேயர் ஃப்ரம் பாய்ஸ் தீபக், கேர்ள்ஸ் டீம்லேருந்து பெஸ்ட் பிளேயர் வந்து பவித்ரா. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க, ஏன்னா இந்த ஒர்ஸ்ட் பிளேயருக்கான ஒரு டாஸ்க் இன்னைக்கு கொடுத்தாங்களே அந்த ஒரு விஷயம். ரைட், இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். எல்லாருமே வந்துட்டு தீபக் அண்ட் பவித்ரா ஆர் த பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவங்களோட விஷயத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அன்டவுட்டட்லி தட் வாஸ் த ரியல் ட்ரூத். ஏன்னா பாய்ஸ் டீமில் வந்துட்டு தீபக் மட்டும் தான் இந்த வாரம் அதிகப்படியாக தெரிஞ்சிட்டு இருந்தார். அண்ட் மோர் ஓவர் அந்த என்எஃப்பி டாஸ்கில் அந்த மேப் வச்ச அந்த டாஸ்க்லாம் வந்துட்டு ஆப்வியஸ்லி தீபக்கோட விஷயத்தினால தான் வந்துட்டு தே கேன் வின் அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது அந்த என்எஃப்பி பாஸை. ஸோ ஆப்வியஸ்லி அன்டவுட்டட்லி தீபக் தான் பாய்ஸ் சைடில். கேர்ள்ஸ் சைடில் பவித்ரா ஜனனி போட்ட எஃபர்ட்ஸ் வாஸ் ரியலி குட். அந்த விஷயத்தில் வந்துட்டு பவித்ரா ஜனனியை தவிர்த்து வேறு யாரும் அதிகப்படியான ஒரு எஃபர்ட் போடல, அதிகப்படியாக தெரிகிற மாதிரியான ஒரு எஃபர்ட் வந்து போடலை. பட் ஜாக்லின் மட்டும் வந்துட்டு அவுட் ஆஃப் த மூன் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க வர்ஷினி அப்படின்னு சொல்லி. ஏன் வர்ஷினியை சொல்கிறாங்கன்னு யோசிக்கும் பட்சத்தில் ஓகே ஒருவேளை இவங்க அதிகப்படியாக வீட்டுக்குள்ளே இல்லையோ, வீட்டுக்கு வெளியிலேயே வந்துட்டு இந்த களிமண்ணில் வந்துட்டு அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஷி வாஸ் ட்ராவலிங் த்ரூ அவுட் வித் வர்ஷினி. அதனால் வந்துட்டு அவங்க பார்வையில் வர்ஷினி வந்துட்டு ஒரு மாதிரி அட்ராக்ட்ஃபுல் பர்சனாக வந்துட்டு இருந்திருக்காங்கன்றது தெரிய வருது. பட் ஓகே, பட் அதிகப்படியாக அவங்க ஒருத்தவங்க மட்டும் வர்ஷினியை சொல்கிறாங்க. இது என்னென்னா ஆல்ரெடி வர்ஷினி வந்துட்டு என்ன எல்லாருமே வந்துட்டு சுவாரஸ்யம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, இல்லை எதுவுமே இந்த கேமில் பண்ணலன்னு சொல்லிட்டாங்களேன்றதுக்காக அந்த ஒரு பேசிஃபிகேஷன் ஃபேக்டருக்காக. பிகாஸ் ஜாக்லினுக்கு தெரியும் வேறு யார் பேரை சொல்கிறதுனாலும் சொல்ல முடியும். பட் வர்ஷினியை சொல்லும் போது அது ஒரு மாதிரி அவங்கள அப்லிஃப்ட் பண்ணி கொடுக்குமோ அப்படின்ற அந்த ஒரு தாட்டில் சொல்லியிருக்காங்களா அப்படின்றது தெரில. பட் அவுட் ஆஃப் த பாக்ஸில் ஒரு விஷயம் சொல்லும் போது சம்டைம் ராங் ஆங்கிளில் பார்க்குறவங்களுக்கு அது ராங்காகவே தெரியும். நான் பார்த்த ஆங்கிளில் ஓகே கொஞ்சம் அப்செட் ஆனவங்கள கொஞ்சம் அப்படியே எக்ஸ்ட்ராவாக சொல்லி தூக்கி விடலாம் அப்படின்னு அந்த ஒரு பட்சத்தில் இது இன்பிட்வீன் மஞ்சரி வேற ஒரு கேள்வி கேட்டாங்க. இது சுவாரஸ்யம் இருக்கிற பிளேயராக வந்துட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லணும், நீங்கள் வந்துட்டு நகைச்சுவை பண்ணிட்டு இருந்தாங்கன்றதுக்காக சொல்ல முடியாதுன்னா அவங்க ஃபன்னியாக பண்ணிட்டு இருந்த அந்த விஷயம்லாம் எனக்கு சுவாரஸ்யமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு மஞ்சரி ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுத்து ஷி கன்வேட் ஹர் பாயிண்ட். ரைட், அது எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி ஓகே கன்வின்சிங்காக இருந்துச்சு. ஆஸ் பார்ட் ஆஃப் மை வியூ எனக்கு வந்துட்டு கன்வின்சிங்காக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அதில் வந்து ஓகே பவித்ரா மெஜாரிட்டி, பிகாஸ் அந்த கூன் வளைஞ்ச டாஸ்க் மாதிரி அந்த ராஜகுருனா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பீப்புள், அவளுக்கு ஒரு ராஜாங்கத்தையே வந்துட்டு ராஜாக்கு அப்புறமா அதிகப்படியாக அவங்க முதுகில் இருக்கக்கூடிய அந்த நாடே வந்துட்டு அவங்க முதுகில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு வந்துட்டு அது கூன் வளைஞ்சே இந்த காமிச்சாகணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. த்ரூ அவுட்டாக முடிஞ்ச அளவுக்கு முதுவை குனிஞ்சிட்டே இருந்தாங்க. எனக்கெல்லாம் பயம், அவ்வளோ நேரம் குனிஞ்சிட்டே இருக்காங்களே ஒருவேளை பொசிஷன் அவங்களுக்கு அப்படியே போயிடுமோ அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த எஃபர்ட்டுக்கு ஆப்வியஸ்லி அவங்களுக்கு கொடுக்கலாம், தப்பே கிடையாது. லைக் இப்படி சொல்லும் போது அடுத்தபடியாக ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு சொல்கிறாங்க, யாராவது ஒருத்தரை ஒரு ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர்னு தேர்ந்தெடுக்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் பாய்ஸ்லேருந்து பாய்ஸ் சொல்லணும், கேர்ள்ஸ்லேருந்து கேர்ள்ஸை சொல்லணும் போது விஷால் வந்துட்டு சிவாவை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வர்ஷினி வந்துட்டு சௌந்தர்யாவை சொல்கிறாங்க. இந்த வீக் வந்துட்டு நீங்கள் எதுவுமே சிறப்பாக பண்ணலை, அவங்களுக்கு என்ன தான் வந்துட்டு சௌந்தர்யா மேலே காழ்ப்புணர்ச்சின்றது தெரில. அண்ட் தென் ரயான் வந்துட்டு ரஞ்சித்தை சொல்கிறாரு. அண்ட் தென் மஞ்சரி அன்ஷிதாவை சொல்கிறாங்க, கேர் கிவராகவே இருக்கீங்க, அது செட் ஆகாது அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டில். தீபக் வந்துட்டு சிவாவை சொல்கிறாரு, இந்த வாரம் ஃபுல்லாக ஆக்டிவாகவே இல்லை அப்படின்னு சொல்லி. அண்ட் தென் சத்யா பார்த்தீங்கன்னா சவுண்டை சொல்கிறாரு, டீமுக்கு தேவையான விஷயத்த அவங்க எஃபிஷியண்ட்டாக பண்ணலை, அதனால் வந்துட்டு அவங்க இந்த வாரம் வந்துட்டு சுவாரஸ்யம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தென் முத்து வந்துட்டு சிவாவை சொல்கிறாரு, லைக்
எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி. அண்ட் தென் தர்ஷிகா வந்துட்டு சவுண்டை சொல்கிறாங்க, நாட் கிளியர், ஒரு எப்பயுமே ஒரு அப்ரோச்சில் பரவாயில்ல நிறைய விஷயங்களை வந்துட்டு இல்லை அவங்க அப்படின்ற ஒரு பாயிண்டில். அண்ட் தென் ஆர்ஜே ஆனந்தி பார்த்தீங்கன்னா ஜெஃபை சொல்கிறாங்க லெஸ் பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தார், ஏன்னா அவங்க பாய்ஸ் டீமில் இருக்காங்க இல்லையா ஆனந்தி. அதுக்கப்புறம் சிவா பார்த்தீங்கன்னா அகைன் ஜெஃப்ரியை தான் சொல்கிறாரு, சௌந்தர்யா வந்துட்டு சத்யாவை சொல்கிறாங்க. அண்ட் தென் அன்ஷிதா வந்துட்டு சாட்சனாவை சொல்லியிருந்தாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை, அந்த பர்டிகுலர் அந்த ரோலை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரில். அண்ட் தென் என்டர்டெய்னிங்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃபர் சொல்லியிருந்தாங்க ஒருத்தவங்க. தென் சாட்சனா வந்துட்டு அகைன் வர்ஷினி, ரஞ்சித் வந்துட்டு சிவா, இப்படி எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்கும் பட்சத்தில் அதிகப்படியாக எல்லாருமே சொன்ன பேர் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீம்லேருந்து சிவா அண்ட் கேர்ள்ஸ் டீம்லேருந்து சௌந்தர்யா. இதுக்கான அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இங்கே விஷயம் என்னென்னா, அதுக்கப்புறம் கோ ஐபிபியில் வந்துட்டு இந்த பாஸ்போர்ட்டான ஸ்டாம்பிங்லாம் போச்சு. இதை தாண்டி வந்துட்டு இந்த ஃபேன்ஸ் போல்னு ஒன்று வச்சு பாய்ஸ் டீம் தான் வந்துட்டு கேர்ள்ஸுக்கெலாம் குக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு அப்டேட் வந்தவொடனே பாய்ஸ் டீம் வந்துட்டு ரொம்ப அழகாக சூப்பராக ஒரு பன்னீர் பிரியாணி கேர்ள்ஸ் டீமுக்கு வந்துட்டு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்க என்ன சொன்னது, அவங்க கன்வே பண்ண விதம் இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த ப்ரெசன்டேஷனை வந்துட்டு ரொம்ப அழகாக டேபிளில் வச்சு இது எல்லாமே உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கரெக்டாக அந்த பவுலில் ஃபில் பண்ணி லைக் பன்னீர் பிரியாணி, ரைத்தா, அதுக்கப்புறம் அந்த தால்சானி எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக ப்ரெசன்டபுளாகவும் டெலிவர் பண்ணியிருந்தாங்க. குடோஸ் டு பாய்ஸ். இங்கே வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்காக ஃபுட்டெல்லாம் வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க, பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவர்கள் சொன்னார். இந்த பண்பெல்லாம் வந்துட்டு இருக்கணும். ஆனால் அந்த பண்பை வந்துட்டு வார்த்தைகளில் எங்கேயோ ஒரு வகையில் ஒரு தெளிவாக அவங்க இதை பண்ணாங்க, நம்ம இதை பண்ணணும். இப்போ எப்படின்னா, ஒரு கல்யாணத்துக்கு நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளுக்கு எவ்வளோ மொழி எழுதியிருக்காங்க பாரு, அவங்களுக்கு அதை எழுதி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது கல்யாணத்துக்கு மொழி எழுதுகிற விஷயம் இல்லை. லைக் அந்த வார்த்தையை வந்துட்டு சொல்லாமல் இருந்திருக்கலாமோன்னு எனக்கு ஒரு தாட்டு. நான் தப்பாக சொல்லலை, இப்பயும் சொல்கிறேன், அந்த வார்த்தையை அவர் சொல்லாமல் இருந்திருக்கலாம். கேர்ள்ஸ் டீமோ எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் சூப்பராக கலக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா செம்மையாக இருந்திருக்கும். பட் அந்த ஒரு பாயிண்ட் சொன்னது எனக்கு லைட்டாக குட்டியோண்டு ஒரு உறுத்தல், ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு கூட்டாஞ்சோறு சாப்பிட்டாங்க. ஆக்சுவலி ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த ஃபீல். அந்த கார்டன் ஏரியாவில் அப்படியே ரவுண்டு போட்டு எல்லாருமே உட்காந்துருந்தது. இதுக்கப்புறமா தாங்க சூப்பரான ஒரு டாஸ்க்கு. எப்பயுமே சுவாரஸ்யம் இல்லாத நபர்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மரை பற்றி தெரிஞ்சுக்குங்க, இல்லை வந்துட்டு கைத்தில் கட்டி இருக்கணும், இல்லை ஜெயிலுக்கு அனுப்புறது, இல்லை இன்விசிபிளாக இருக்கணும்னு இந்த மாதிரி பல விஷயங்கள் வச்சுருக்கும் பட்சத்தில் இந்த வாட்டி வச்சாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. பிக் பாஸ் வாரே வா, என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட்னா, பஸ்ஸர் அடித்ததுக்கப்புறமா நீங்கள் சரவாரியாக ரோஸ்ட் பண்ணலாம். அதாவது அன்ஃபில்டர்ட் தெளிவாக வந்துட்டு என்ன சொன்னார்னா, ஹவுஸ்மேட்ஸுக்கு உங்களோட இன்புட்ஸை கொடுங்க, இன்புட் செஷன், ரோஸ்ட் செஷன் விச் இஸ் அன் அன்ஃபில்டர்ட் ரோஸ்டிங் அப்படின்னா. இங்கே பாதி பேருக்கு என்னென்னா ரோஸ்டிங்கான வேல்யூ ஆர் இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு தெரியாமல் ஒட்டுமொத்த வன்மத்தை அப்படியே கக்கி கொட்டிட்டாங்க. ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சாட்சனாவும் சரி, வர்ஷினியும் சரி, இன்க்ளூடிங் தர்ஷிகாவுமே வந்துட்டு ஒரு எண்டில் சிவா மேலே வந்துட்டு சொன்ன விஷயம் லைக் டூ ரூட். இது என்னென்னா, இது ரோஸ்ட்னால் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, அது நல்லா இல்லை, இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு ஜென்ரலாக சொல்லியிருந்துருக்கலாம். பட் டூ மச்சாகவே போயிட்டாங்க தான் சொல்லலாம். இப்போ இது என்ன தெரியுமா ஆகிடும், சௌந்தர்யான்ற ஒரு பர்சன் ஒரு தேர்ட் பிளேஸ்க்கோ இல்லை ஃபோர்த்து பிளேஸ்க்கோ காம்பீட்டிங்கில் இருக்க ஒரு பிளேயராக இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு அவங்க மேலே ஒரு இமேஜை தூக்கி வச்சுட்டு அவங்கள வந்து ஃபஸ்ட் பிளேஸுக்கு கொண்டு வச்சிடும். தே ஷுட் யூஸ் திஸ் வைஸ்லி. எனக்கு தெரிஞ்சு இதை வைஸாக யூஸ் பண்ணதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, லைக் எனக்கு வந்துட்டு முத்துவும் சூப்பராக சொல்லியிருந்தார், ஜாக்லினுமே நல்லா சொல்லியிருந்தாங்க அன்டவுட்டட்லி. மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு லைட்டர் நோட்டில் வந்துட்டு சொன்னாங்க. பட் சாட்சனா டு த கோர் வன்மம் டுவர்ட்ஸ் சௌந்தர்யா அண்ட் வர்ஷினி டு த கோர் வன்மம் ஆன் சௌந்தர்யா. அதுக்கப்புறம் வந்துட்டு தர்ஷிகாவுமே வந்துட்டு ஒரு இவங்ககிட்ட உப்பு இல்லைனா என்கிட்ட வாங்கி போட்டு சாப்பிட்டுக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் சிவாவை சொன்னது அது கூட வந்துட்டு உச்சகட்டமான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. என்ன சொன்னார் முத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சவுந்துக்கிட்ட, நீங்கள் எனக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் எப்படி இவ்வளோ நாள் இருக்கீங்கன்னு தெரியல அப்படின்னாரு. சரி, ஒரு ஸ்டேஜில் முத்து தான் சொல்கிறாரு, சௌந்தர்யா கண்டா எனக்கு பயமாக இருக்குது, எப்போ கண்ணி வெடி வைப்பாங்கன்னு சொல்லி தெரியல அப்படின்ற ஃபேக்டர். பட் இமீடியட்லி அவரே வந்துட்டு நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல, இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி தரேன். பட் சட்டிலாக தான் சொன்னார், ஓவராக ரோஸ்ட் பண்ணல. அதுக்கப்புறமா சாட்சனா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, அதெல்லாம் நல்லா இருக்குன்னு நினச்சி நீங்கள் பண்ணுறீங்க, ஆனால் சுத்தமாக ஃபஸ்ட்டு கேவலமாக இருக்குது, சரியே இல்லை அப்படின்லாம்
இந்த பாடி லாங்குவேஜ் அந்த கீச்சு குரல்ல வா அனாயிங். அண்ட் தென் சிவாக்கு மட்டும் எதுவுமே சொல்லலை. அப்போ உங்களோட ஒட்டுமொத்த வன்மம் வந்துட்டு சௌந்தர்யா கிட்ட தானே இருக்குது. சிவாக்கும் சொல்லணும்ல பாயிண்ட்டு, என்ன பாயிண்ட்டுன்னு சொல்லியிருக்கணும்ல சாட்சனா. இதுதான் தப்பு அந்த பொண்ணுக்கிட்ட, ரைட். அப்புறம் முத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவா கிட்ட ஏன் பயப்படுறீங்க, எல்லாத்துக்கும் தைரியமாக கேம் ஆடுங்க, எதுக்காக பயந்து உக்காண்ட்ருக்கீங்கன்ற மாதிரி முத்து சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் மஞ்சரி வராங்க. மஞ்சரி வந்துட்டு சௌந்தர்யா கிட்ட சொன்னது, அவங்க வந்துட்டு இன்னமும் அவங்க அப்பாவோட பேக்கரியிலேயே இருக்கிற மாதிரி ஒரு நினப்பு. ஆக்சுவலாக இப்போ சௌந்தர்யா அவங்க அப்பாவோட பேக்கரிக்கு வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறதை நிப்பாட்டாங்க. இன்றைக்கி மஞ்சரி சொன்ன ஒரு பாயிண்ட்டில் ஓ பேக்கரி வச்சுருக்காரு அவங்க அப்பான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும் போல இருக்குது. சிவாவுக்கு வந்துட்டு அவங்க ஆல்மோஸ்ட் எதுவுமே கொடுக்கல, ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டாங்க. அண்ட் தென் ஆனந்தி சிவாவுக்கு வந்துட்டு வாட் ஆர் யூ டூயிங் ஹியர், இங்கே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் சௌந்தர்யாவுக்கு சொன்ன ஒரு பாயிண்ட் வந்துட்டு ஆனந்தி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. மூன்றாம் அணியாக வந்துட்டு இங்கே ஆண்கள் அணி பெண்கள் அணி தான் இந்த டீமில் இருக்குது, ஆனால் ஒரு மூன்றாம் அணியாக உன்னோட அணி ஒன்று செயல்பட்டு இருக்கு, அப்பப்போ வந்துட்டு அங்கே ஸ்வாப்பிங்கும் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. லைக் சௌந்தர்யாவுமே வந்துட்டு ரசித்தாங்க. ஈவன் பிக் பாஸ் ஆல்சோ டோல் லைக் ஆனந்தி பிராவோ அப்படின்னு சொல்லிட்டு குட் ஜாப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி, இதுதான் ஒரு ரோஸ்ட்ன்றது, ஒரு என்ன பண்ணுறாங்கன்றத ஒரு நீங்கள் கன்வே பண்ணலாம், ஒரு மாதிரி ஓவர் ரூட்னஸில் பண்ண வேண்டியதில்லை, கொஞ்சம் பிளண்ட்டாக நீங்கள் சொல்கிறத பற்றி தப்பே கிடையாது. ஏன்னா இந்த டாஸ்க் அதுதான். பட் ஒட்டுமொத்த வன்மத்தை என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு, ஏன்னா இங்கே ரோஸ்ட்டை தெளிவான ரோஸ்ட்டாக கொடுக்கும்போது அவங்களோட இமேஜ் உயரும். நீங்கள் ரோஸ்ட் பண்ணுறன்ற பேரில் உள்ளுக்குள்ளே இருக்க வன்மத்தை வார்த்தைகளை ப்ராப்பராக யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நாள் வந்துட்டு ஒரு வேர்ட் பேங்கை சேர்த்து வச்சுருக்கீங்களே சிப்பு அப்படின்ற மாதிரி அமைக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் சாட்சனா இன்னைக்கு பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு. என்ன பண்ணுறது, நம்ம விஜேஎஸ் இருக்கார்ல, அவர் அப்படியே செல்ல குழந்தைன்னு சொல்லிட்டு தோல் மேலே போட்டு தட்டி காப்பாற்றி கூட்டு வந்துடுவார் போல இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு. அண்ட் ஜாக்லின் சவுந்தப்படி சொன்னாங்க, நீங்கள் ஒரு டான்ஸ் ஆடுறீங்க, அது என்ன பண்ணுறீங்கன்னே தெரில, அது கொஞ்சம் ஓவராக இருக்குது, ஏதோ ஒன்று, ஆனால் நீங்கள் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நகைச்சுவை ரீதியாக அவங்களும் சொல்லிட்டாங்க. இம்மிடியேட்டாக அந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சு, ரைட்டுங்களா. டாஸ்க் பஸ்ஸர் அடித்து முடித்ததுக்கப்புறமா திடுதப்புன்னு லைக் எல்லாருமே வந்துட்டு பிளேட்ஸ் வாஷ் பண்ண வரணும், பாய்ஸு சாப்பிட்டு முடிச்சதுனால. அதுக்கு இந்த லைனை தாண்டி வரணும்ல கிச்சனுக்கு. இது ஏன் டாஸ்க்கு, நான் தான் வந்துட்டு சொல்லுவேன், நான் சொல்கிறத எல்லாரும் கேட்கணும்னு சொல்லிட்டு சௌந்தர்யா செம்ம பிளாஸ்ட் அடி பிரிச்சிட்டாங்க. பட் எனக்கு இங்கே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த லைனுக்கான இன்சார்ஜ் எனக்கு தெரிஞ்சு சாட்சனா இல்லை, எனக்கு தெரிஞ்சு சாட்சனா. அப்போது அந்த டாஸ்க் வந்துட்டு சாட்சனா கொடுத்துருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, சௌந்தர்யா அந்த டாஸ்க்கை கொடுக்கறதுனா அது பாய்ஸுக்கு வந்துட்டு டாஸ்க்காக கொடுத்துருந்துருக்கலாம். என்னை பற்றி ஒரு நல்ல விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாய்ஸ் கிட்ட கொடுத்துருந்துருக்கலாம், சூப்பராக இருந்திருக்கும். அதுதான் டாஸ்க்கு, தட் இஸ் த டாஸ்க் டு பி கிவன். இங்கே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, லைக் நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் கேட்கணும், அதுதான் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஷீ டிட் ஒன் ரோஸ்ட் மொமெண்ட். ஆக்சுவலாக அவங்களோட ரோஸ்ட்டே ஃபுல்லாக முடியல, ரைட், அவங்களோட ரோஸ்ட் ஃபுல்லாகவே முடியல. ஃபுல்லாக முடியறதுக்குள்ளே எதுக்காக இந்த வேலை? இட்ஸ் கம்ப்ளீட்லி லைக் சி, ஒரு பக்கம் பட்டாசு வெடித்து ஃபயர் விடுற மாதிரி இருந்தாலும் வித்தின் த ரூல்ஸா அப்படின்னா அந்த லைனுக்கு ஒரு இன்சார்ஜை போட்டிருக்கீங்கன்னும் போது ஒரு கேப்டன் வந்துட்டு அந்த டைமை எடுத்து, ஒருவேளை சௌந்தர்யா கேப்டனாக இருந்தால் கூட அவங்க பண்ணும்போது நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன். பட் சாட்சனா தான் அந்த லைன் இன்சார்ஜாக இருக்காங்க. இப்போது அவங்க வந்துட்டு சாட்சனா தான் லைன் இன்சார்ஜாக இருக்காங்க. இப்போ அவங்க வந்து டாஸ்க்கை கொடுக்காம சௌந்தர்யா கொடுக்கணும் அப்படின்னா இட்ஸ் ராங். சௌந்தர்யாவுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த வாரம், அதை தான் அவங்க பண்ணியிருந்துருக்கணும். சரி, நான் டாஸ்க் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா கூட, என்னை பற்றி எல்லாம் சொன்னீங்கல்ல, இப்போ எல்லாரும் என்னை பற்றி நல்லது, ஆளுக்கு 2 லைன் நல்லது சொல்லிட்டு அப்புறமா லைன் விட்டு வெளில போங்கன்னு சொல்லிட்டா தரமான சம்பவமாக இருந்திருக்கும். பட் வாட் ஷீ டிட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். ஒன் ஆங்கிளில், ஜஸ்ட் இன் ஒன் ஆங்கிள். தி அதர் ஆங்கிள், நான் என்ன சொன்னாலும் நீங்கள் வாயை மூடிட்டு கேட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத ஒரு டாஸ்க்காக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாட் ஷீ டிட் இஸ் ரைட். இருக்கிற உள்ளே வாங்கின வழியை கன்வே பண்ணும்ல, பட் அது கன்வே பண்ணுற விதத்தில் தேவையில்லாத வார்த்தைகளும் விட்டுறக்கூடாதுன்றதுல ஷீ இஸ் வெரி காஷியஸ். அதில் வந்துட்டு என்ன பண்ணாங்க, எல்லாருக்குமே ரோஸ்டிங் த பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனுக்குள்ளே இருக்க மாதிரி லைக் அவங்க சொல்லுவாங்க, யாரும் எதுவும் பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு. ஃபஸ்ட் எடுத்தோன்னா விஷாலுக்கு பின்னாடி பேசாத, எல்லாத்தையும் பின்னாடி தான் பண்ணுவியா, நேராக மூஞ்சிக்கு நேராக பேசு அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா ரயானுக்கு ஜால்ரா அடிக்க தான் வந்தியா நீ வீட்டுக்குள்ளே அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு. அருண், மார்க் பண்ணுறதுக்கு தான் இங்கே இருக்கிறீங்களா, மார்க்கிங் தவிர்த்து வேறு எதுவும் தெரியாதா அப்படின்னாங்க. தென் தீபக்குக்கு இந்த மேனர்ஸ்,
எங்களுக்கு என்ன மேனர்ஸ் தெரியுமோ நாங்கள் அதை வச்சுக்கிறோம், உங்களுக்கு தெரிஞ்ச மேனர்ஸ் வந்துட்டு நீங்கள் வச்சுக்க, இங்கே சும்மா மேனர்ஸை பற்றி எதுவும் பேசிக்கிட்டு இருக்காதீங்கன்ற மாதிரி தீபக்கை போட்டு வறுத்து எடுத்துறாங்க. ஆனந்திக்கு வளன்னு பேச்சு தான், மற்ற எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்கள ஒரு பக்கம் ரோஸ்ட் பண்ணி விட்டாங்க. அண்ட் தென் ரஞ்சித், ஸ்வீட்டாக இருக்க தான் வந்தீங்களா, இங்கே ஸ்வீட்டாக இருந்தாலும் செல்லுபடி ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ராணவ், ஏதோ ஒன்று பண்ணுற, நீ ஏன் நினச்சின்னு பண்ணுற நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு, அது அந்த அளவுக்குலாம் சூப்பராக இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஃபேக்டரியில் சொன்னாங்க. ஜெஃப்ரிக்கு, மூஞ்சிக்கு நேராக சொல்லு, எதனாலும் முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிற, பின்னாடி வேறு மாதிரி சொல்கிற, மூஞ்சிக்கு நேராக சொல்லு அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர் வந்துட்டு ஜெஃப்ரிக்கு சொல்லியிருந்தாங்க. இதை மைண்டில் எடுத்துக்கிட்டாரோ என்னமோ அவரோட ரோஸ் ஸ்டேஷனில் வச்சு செஞ்சுட்டாரு ஜெஃப் சௌந்தர்யாவை. அண்ட் தென் முத்து வந்துட்டு பேச்சு ஒன்றுத்தை வச்சு மட்டும் இந்த குழப்பை ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு நாள் அதுலேயே நீங்கள் வந்துட்டு அப்படியே டவுன் ஆகிடுவீங்க, சூப்பராக பேசுகிறதா நினச்சிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. ஆக்சுவலி இந்த ஒரு பாயிண்ட் தெரில, உண்மையாக கூட இருக்கலாம். பட் உடனே வந்துட்டு நான் சொன்னேன்னா முத்துக்குமரனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறேன். பட் அவங்களுக்கு சொன்ன பாயிண்ட்டை தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா சிவாக்கு, இங்கே கேர் எடுக்கிறதுக்கும் இந்த ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கும்லாம் நீங்கள் வரல, சரிங்களா, கேம் ஆடுங்க, கேமில் ஒரு நேர்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாக்கு சொல்லிட்டாங்க. இதோட என் டாஸ்க் முடிஞ்சிச்சு, ஏன் கிளம்பு அப்படின்ன உடனே என் டாஸ்க் முடிஞ்சிச்சுன்னாங்க. லைக் உடனே பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்துட்டு வெளியில் அப்படியே வரும்போது, இப்போ ஒன்று பண்ண பத்தல, இது எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்ற மாதிரி லைக் மாக்கிங், அந்த சௌந்தர்யாவோட குரல்லையே நீங்கள் நிற்க வச்சு ஒன்று பார்த்தா பார்த்தியா சுத்தமாக சரியில்லை அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவோட குரல்லையே வச்சு பண்ணிட்டு போயிட்டாரு. அண்ட் தென் மாட்டினாங்கடா சவுண்டுன்ற மொமெண்ட்டில் மறுபடியும் பஸர் கிங் அப்படின்னு அடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஐயோ அப்படின்னு ஆரம்பித்த அந்த சவுண்டு வராங்க அன்ஷிதா. லைக் சௌந்தர்யாவை வந்துட்டு ஓவராக பண்ணுறீங்க, ப்ரொவோக் பண்ணாதீங்க, நீங்கள் எதோ ஒன்று பண்ணுறீங்க, அது சுத்தமாக சரியில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா சிவாக்கு, உங்களுக்கு வந்துட்டு உப்பு போட்டு நீங்கள் சாப்பிட்றீங்களா, உப்பு இல்லைனா சொல்லுங்கள், என் வீட்டிலேருந்து கொடுக்குறேன், கொஞ்சமாவது சொரணையோட விளையாடுங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரு. வர்ஷினி ஒட்டுமொத்த வன்மத்தை அப்படியே கக்கிட்டு சவுந்துக்கிட்ட, கன்றாவியாக நீங்கள் ஒன்று பண்ணுறீங்களே, கன்றாவியாக இருக்குது, என்ன பண்ணுறீங்கன்னே தெரில, நீங்கள்லாம் எப்படி பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு நீங்கள் வந்துட்டு அவார்டு வாங்குறீங்க அப்படின்றது தெரில, சொல்லி கொடுத்தா நானும் கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய வன்மம். ஐயோ பார்த்து வர்ஷினி, அந்த வன்மத்திலேயே நீங்கள் வழிக்கு ஊந்துட போகிறீங்க. சிவாக்கு வந்துட்டு இட்ஸ் நாட், இது வந்துட்டு லைப்ரரி கிடையாது, லைப்ரரிக்கு வந்த மாதிரி என்னமோ அமைதியாக நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டுலாம் போயிட்டுருக்க முடியாதுன்னாங்க. மறுபடியும் ரஞ்சித் சவுண்டுக்கு சொல்கிறாரு, கண்ணு உள்ளே என்னமோ ஒன்று பண்ணிங்களே கண்ணு, இதெல்லாம் நல்லாவா கண்ணு இருக்குது, என்ன பண்ணுறீங்கன்னு தெரில கண்ணு பார்த்துக்குங்க அப்படின்னு சிவா கிட்ட. அதுக்கப்புறமா காலையில் இருந்து ஏதாவது ஒரு டாஸ்க்கு பண்ணுவேன்னு சொல்லி பார்த்தா, அண்ணன் நான் பிளேட் வாஷ் பண்ண வருவான் அப்படின்னு கேட்டேன். நானும் அப்படியே வாஷ் பண்ணி முடிச்சு திரும்பி பார்க்குறேன், கடைசி பிளேட் இருக்கப்பறம் வர நானே வந்துட்டு அப்புறம் வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்றது மாதிரி அந்த ஆக்டிங்லாம் வேறு பண்ணி காமிச்சார். ரஞ்சித் சார் சில குட்டி குட்டி ஸ்கோப்பில் வந்துட்டு எங்கேயோ நல்லா அவர்கிட்ட அந்த டேலண்ட் இருக்குது, இந்த நடிப்போ இல்லை ஃபன்னோ, பட் கேமுக்குள்ளே பெருசாக எடுப்படுற மாதிரி தெரியல. அண்ட் தென் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜெஃப் சவுண்டை வந்துட்டு கிட்டத்தட்ட சௌந்தர்யாவோட குரல்லையே பேசுகிறேன்ற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தியம்மா, இது பண்ணி அது பண்ணியேன்னு சொல்லிட்டு ஓவராக மார்க் பண்ணிட்டு ரொம்ப பிளாஷ் பண்ணிட்டு அப்படி. அண்ட் தென் தீபக் வந்துட்டு சவுண்டை மறுபடியும் அந்த சுனிதா மாதிரிலாம் ஒரு டான்ஸ் ஆடினாங்கல்ல, அந்த டான்ஸ் எல்லாம் அப்படியே மார்க்கிங் பண்ணி இங்கே என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, அது சுத்தமாக சரியில்லை, அது வந்துட்டு இங்கெல்லாம் பப்பு வேவாது, செல்லுபடியே ஆகாது அப்படின்ற அந்த ஒரு மொமெண்ட்டில் வந்துட்டு அவர் ஸ்மாஷ் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் சாட்சனா சௌந்தர்யாவை பார்த்து, என் ஆர்வ கோளாறுன்னு நீங்களே அந்த சாப்பாடு விஷயத்தில் நீங்கள் அறிவே இல்லாத கோளாறுன்ற மாதிரி வன்மத்தோட குடோன் அப்படியே அங்கே இறக்கி ஒரு மாதிரி வச்சு செஞ்சுட்டாங்க. அண்ட் தென் சத்யா, சிவா என்னம்மா பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி, எது பண்ணுறீங்கன்னே தெரில அப்படின்ற அந்த ஒரு மொமெண்ட்டில் போயிடுச்சு. மறுபடியும் பஸர் முடிஞ்சது. சௌந்தர்யா வந்துட்டு லைக் வந்து எல்லாத்தையுமே கேஷுவலாக இவங்க பேசினது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஜெஃப்ரி பண்ணதை மார்க்கிங் மாதிரி எடுத்துக்காமல் ஷி வாஸ் லைக் ஓகே, அப்படியே கேஷுவலாக நல்லா பண்ண, சூப்பராக இருந்துச்சு, இது எதனால நீ என் முன்னாடி பண்ணு, பின்னாடி எதுவும் பண்ணாதன்ற மாதிரி அந்த ஒரு ஃபேக்டர்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. லைக் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அதை எடுத்துக்கிட்ட விதம் வந்துட்டு சௌந்தர்யா கிட்ட பிடிச்சிருந்தது. ஆனால் இது எடுத்துக்கிட்டாங்கன்னா அது அப்படியே சாதாரணமாக ஒரு ஆளும் கிடையாது சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும், மறுபடியும் திருப்பி கொடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி மேடம் ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க, ஐயோ இன்னும் முழுசாக முடியலையான்னு தெரிஞ்சவொன்னே அப்படியே அடிக்கி தான் வாசிச்சாகணும், வேறு வழி கிடையாது. அதுக்கப்புறம் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே போய்கிட்டு இருக்கு இல்லையா, போகும் பட்சத்தில் லைக் ஓகே சூப்பராக பண்ணேன், லைக்
அப்படின்னாங்க. அண்ட் லைக் அகெயின் ஜாக்லின் அவங்களோட கேமில் இருக்கிற அந்த ஒரு குட் திங்கை வந்துட்டு காமிச்சது என்னென்னா, நீ இப்போ ஒன்று பண்ண பார்த்தியா, அது ஆக்சுவலி நல்லா இல்லை, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, இது இந்த கால் மேலே கால் போட்டு இந்த மாதிரி திமிர ஆம்பளை பசங்களை நிற்க வச்சு இட்ஸ் வில் நாட் குட், இட் ஒன்ட் ப்ரொஜெக்ட் குட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அட்வைஸ் பண்ணாங்க. சரி ஓகே, அமைதியாக சௌந்தர்யாவும் அப்படியே அமைதியாக கேட்டுகிட்டே போயிட்டுருக்காங்க. அண்ட் தென் தர்ஷிகா வந்து தீபக் கிட்ட சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இது சிவா கிட்ட கொஞ்சம் இப்படி இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் போய் சிவா கிட்ட பேசுங்க, ஏன்னா அதனால தான் வந்துட்டு நான் அப்படி சொன்னேன் அவர்கிட்ட அப்படின்ற அந்த ஃபேக்டர்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் சௌந்தர்யாவும் ஜாக்கும் வந்துட்டு கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும் போது ஹவு ஷுட் வி ஸ்பீக் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர்லாம் வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு கன்வே பண்ணிகிட்டு இருக்கும் பட்சத்தில் சிவா கிட்டேயும் வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு சிவா இஸ் டிஸ்கஸிங் வித் ஜாக்லின் லைக் என்ன ஏன் இவ்வளோ நெகட்டிவ் வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது, நான் என்ன பண்ண முடியும், பட் ஓகே மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே ஜாக்லினும் வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு இன்புட்ஸ் அதிகமாக கொடுக்கறத பார்க்க முடியுது. எனக்கு அந்த ஒரு ஃபேக்டர் வந்துட்டு முத்துக்குமரன் கிட்ட இந்த 1 hour எபிசோடில் கன்வேவே ஆக மாட்டேங்குது. எங்களுக்கு லைவ் பார்க்க முடியாது இல்லையா, 1 hour எபிசோடில் கன்வே ஆகலைன்னா ஆப்வியஸ்லி நான் அதை எப்படி பேச முடியும். முத்துக்குமரன் அந்த மாதிரி ஒரு ஃபேக்டர்ஸை வந்துட்டு இன்னும் காமிக்கல, ரைட்? ஸோ இப்படி பார்க்கும்போது மறுபடியும் கேப்டன்சி டாஸ்க் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்துட்டு பவித்ரா விட்டாங்க அந்த பாலை வந்துட்டு போடணுன்னும் போது, லைக் அதுக்கப்புறமா சிவா வந்துட்டு பவியை கன்சோல் பண்ணி, ஏன்னா ஆப்வியஸ்லி கேப்டன்சி டாஸ்கில் லைக் சூப்பரான ஒரு டாஸ்க்கு, ஒரு 2-3 செகண்ட் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தீபக் விட்டுருப்பாரு, பவித்ரா would have scored. அன்ஃபார்ச்சுனேட்லி ஹார்ட் லக் பவித்ரா. லைக் இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் டப்புன்னு வருத்தப்படுறீங்க, தெரியுது உங்களோட முனைப்போம், உங்களுக்கும் ஒரு ஸ்கோப் கிடைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்கள், யூ ஹேவ் ஸ்டில் ஒரு 2-3 வீக்ஸ் இன்னும் நீங்கள் இருப்பீங்க மோஸ்ட்லி, ஏன்னா வெளியில் போகிறதுக்கு டிக்கெட்டுங்க இருக்காங்க. அந்த வகையில் எஸ் யூ வில் பி தேர். அதுவும் இந்த வாரத்தோட பர்ஃபார்மன்ஸ் வாஸ் ரியலி குட், ரைட்? ஸோ ஆப்வியஸ்லி தீபக் தான் இப்போ அடுத்த வாரத்தோட கேப்டனாக மாறிடுவார். தீபக் அடுத்த வாரத்தோட கேப்டனாக மாறும்போது என்னென்ன விஷயங்கள் நடக்குது, ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்துட்டு ஒரு ஆதிக்கமாக மேனர்ஸு இங்கிலீஷுன்னு அவருக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தையில் வச்சுட்டு ஒரு ஆணாதிக்கம் மாதிரியே ஒரு செயல்படுற ஒரு ஆளாக தான் பார்க்க முடியுது. ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சர் டுவர்ட்ஸ் எவ்ரிபடின்றத கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அவர்கிட்ட. பட் அவர் என்ன பண்ண போகிறாரோ, மஞ்சரிக்கு நம்ம ஓவராக ஃபயர் விட்டோம், பட் ஷீ மிசரபிளி ஃபெயில்ட் அட் மெஜாரிட்டி பிளேசஸ். இதை தாண்டி தீபக் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிவா வந்துட்டு பவி வந்துட்டு கன்சோல் பண்ணுறாரு, லைக் யாருமே வந்து கைத்தட்டல. அதுக்கப்புறம் நான் இவங்ககிட்ட சொல்லி இது பண்ணேன், நீ கண்டிப்பாக வருவ, கேப்டனா நீ ஆவ, எதுவும் வருத்தப்படாதன்னு சொல்லிட்டு ஹீ இஸ் கன்சோலிங் பவித்ரா. லைக் இதெல்லாம் வந்து இந்த குட் கெஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு எங்கேயோ ஒரு குட் நோட்ஸ்க்கான பாயிண்டில் வந்துட்டு ஆட் ஆகும், பார்ப்போம். எஸ், அதன் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா அண்ட் சிவா அவங்க 2 பேரும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சுஜா நீ என்ன, சுஜா அவங்க லெட்டரில் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அது எனக்கு புரியுது, நீங்கள் எதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம்லாம் வந்துட்டு கன்வே பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் மறுபடியும் ரோஸ்ட் மோட் ஃபார் சிவா அண்ட் சவுண்டு ஸ்டார்ட் ஆச்சு. பவித்ரா சொன்னாங்க, சௌந்தர்யா நீங்கள் 1 hour கண்டென்ட்டுக்கு என்னென்ன கொடுக்கணும்னோ அதெல்லாம் தெளிவாக பிளான் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த கன்வே பண்ணாங்க. ராணா வந்துட்டு சவுண்டு ரொம்ப போராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க, ஓவர் டூயிங் அப்படின்ற ஃபேக்டர்லாம். அண்ட் விஷால் பார்த்திங்கன்னா வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு திமுறான ஒரு விஷயம், உனக்கெல்லாம் வந்துட்டு நான் நின்றுட்டு சொல்லணுன்றது கூட நீ தகுதி கிடையாது, உட்காந்து சொல்கிறேன், நீ ஒன்று பண்ணுற தெரியுமா, அது சுத்தமாக சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு சௌந்தர்யாவோட வாய்ஸ்லேயே மாக்கிங் பண்ணுது. சச் அ வர்ஸ்ட் ஆட்டிடியூட் ஃப்ரம் விஷால். அது என்ன மற்றவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீ சிவாவுக்கு வந்துட்டு எந்திரிச்சிருக்காமல் நீங்கள் சொல்லியிருந்தா கூட 2 பேருக்குமே அப்படியே உட்காண்டே சொல்கிறீங்க அப்படின்னு யோசிச்சிருந்துருக்கலாம். பட் சௌந்தர்யான்னும் போது என்ன அவ்வளோ இல்ட்ரீட் பண்ணுற அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க. சி ஓம்ஸோ எவர் சௌந்தர்யாவை பிடிக்குது பிடிக்கல எனி திங், எந்த ஒரு கண்டஸ்டன்ட்னாலும் யூ நீட் டு ரெஸ்பெக்ட். இல்லை நான் ஸ்டார்டிங்கில் நான் உட்காண்டே சொல்லிடுறேன், டயர்டாக இருக்குன்னா கூட நாங்கள் உங்களை விட்டுருவோம், நீலாம் உட்காந்து நின்று சொல்கிற அளவுக்கு கூட நீ தகுதி இல்லை. இது ஏன்னா ஆக்சுவலாக இங்கே விஷால் வந்துட்டு எதனால் இதை பண்ணுறாருன்னா, இதுக்கு முன்னாடி சௌந்தர்யா வந்துட்டு அந்த லைன் கிராஸ் பண்ணும்போது எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டு வந்தாங்கல்ல, அதனால் மூஞ்சிக்கு மேலே சொல்லுன்னும் போது அது மூஞ்சிக்கு மேலே அந்த திமிரை காமிக்கிறாரு. இது வந்துட்டு இந்த ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர்லாம் வந்துட்டு இந்த கேமுக்குள்ளே இனிமேல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ என்னென்னா தர்ஷிகா கூட அவருக்கு ஒரு லவ் வந்துட்டு ஓகே ஆகிடுச்சுல, தர்ஷிகா லவ் பண்ணுறாங்கன்றதுனால இப்போ சௌந்தர்யா வந்துட்டு அதனால் ஈ ஸ்டார்டட் டு ரிட்டாலியேட் பேக். தப்பு விஷால், அது நல்லா இல்லை, கேவலமாக இருக்குது, ரைட்? அதுக்கப்புறம் சிவாவுக்கு வந்துட்டு இந்த பாசம்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது, ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரிலாம் இங்கே வராதிங்க அப்படின்ற மாதிரி சிவாவுக்கு வந்துட்டு பிளாஸ்ட் போட்டார் ரோஸ்டிங்கில். அதன் முத்து லைக் சவுண்டுக்கு சொல்கிறாங்க, ஃபேக்காக இருக்கீங்க, உங்கள் சிரிப்பு வச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணுறீங்க,
அந்த சிரிப்பெல்லாம் வந்துட்டு செல்லாது அப்படின்ற ஃபேக்டில் அந்த சிரிப்பை வச்சு ஓவராக சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சாட்சனா மறுபடியும் வந்துட்டு சௌந்தர்யாவை பிளாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த வன்மத்தை கக்கிறதுக்காக லைக் நீங்கள் அழுதிங்கல்ல, அந்த அழுவை பார்க்கும்போது கூட எனக்கு சிரிப்பாக வருது. அம்மா நீலாம் டெய்லி அழுதுட்டு இருக்க, காரி துப்பணும் போல் இருக்குன்னு மக்கள் சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? புரியல எனக்கு, ரைட்? அதுக்கப்புறம் வந்துட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்களா, கேவலமாக இருக்குது அந்த ரியாக்ஷன்லாம். ரோஸ்ட் பண்ண சொன்னால் இந்த அம்மா வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்க ஒட்டுமொத்த வன்மத்தையும் கக்குன்னு கக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா சுனிதா வந்துட்டு உங்களுக்கு கொடுத்தாங்கல்ல ரியல்னு, ஆக்சுவலாக அவங்க உங்களுக்கு ரியல்னு கொடுத்துருக்கவே கூட கூடாது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தெல்லாம் இப்போ தூக்கிட்டு வந்து பேசி ஒரு சச்ச ஒஸ்ட் பிஹேவியராக தான் இன்றைக்கி சாட்சனா இருந்தாங்க. அண்ட் தென் வர்ஷினி மறுபடியும் சவுண்டை பற்றி இந்த வீட்டிலலாம் நீங்கள் இன்னுமா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது, இட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தோணுதுன்ற அந்த வன்மத்தையும் அவங்க சேர்த்து கொட்டினாங்க, ரைட்? அதுக்கப்புறமா வந்துட்டு சிவாக்கு உங்களுக்கெலாம் கஷ்டம். ஆக்சுவலி இங்கே விஷயம் என்னென்னா, இந்த டாஸ்க்கை ஒரு கண்டென்ட்டுக்காக பிக் பாஸ் கொடுத்துருந்தாரு. பட் இந்த சீசனில் மட்டும்தான் ஒரு டாஸ்க்கை கொடுக்கறதுக்கு ஒரு கண்டென்ட்டுக்காக கொடுக்குறாங்கன்னா அந்த கண்டென்ட்டை மீறி கேவலமாக என்ன பண்ண முடியுமோ ஒட்டுமொத்தமாக எல்லாரும் பண்ணுறாங்கன்றதுக்கு இன்றைக்கி நடந்தது ஒரு மிகப்பெரிய உதாரணன்றது பிக் பாஸோட வார்த்தையிலிருந்தே வந்துருச்சு. என்ன சொன்னார்னா, சௌந்தர்யா அண்ட் சிவா உங்களுக்கான ரோஸ்ட்டும் எனக்கான பனிஷ்மெண்ட்டும் இதோட முடியுது. அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் இல்லை. அப்போது இந்த டாஸ்க் அவர் நினச்சி சொன்ன ஒரு விஷயம் அப்படியே ராங்காக மாறுது அப்படின்ற ஃபேக்டர் தான். ஸோ இப்போ அன்டவுட்டட்லி இவங்க எல்லாருமே வருத்தெடுத்ததில் இந்த சௌந்தர்யா வந்துட்டு சம்வேர் லைக் தேர்ட் பிளேஸ்க்கோ இல்லை செகண்ட் பிளேஸ்க்கோ போகிறத யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாத ஒரு சூழலாக மாறிடுதுல இன்றைக்கி. திஸ் இஸ் ஹவு இட்ஸ் கான். இதுக்கு ஸ்பெசிஃபிக்கலி காரணம் சாட்சனா, வர்ஷினி, விஷால், முத்து, இந்த 4 பேர். மீதி பேர் சொன்னதெல்லாம் கூட ஓரளவு கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. லைக் கைண்ட் ஆஃப் ரசிக்கும்படியாகவும் அது ரோஸ்ட் மெட்டீரியலாகவும் இருக்கும் பட்சத்தில் இவங்க பண்ணதெல்லாம் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு ராங் சைடாக இருந்துச்சு. அதுதான் பார்க்க முடிஞ்சு. தென் ஜாக் வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. லைக் சௌந்தர்யா வந்துட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது பரவாயில்ல நீ ஏன் இதை பற்றி கவலைப்படுற. இந்த குவாலிட்டி ஆஃப் ஜாக்லின் நிறைய பேரோட பார்வையில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஒரு ப்ராப்ளம் முடிகிற டைமில் ஜாக்லின் தான் அந்த ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணுறாங்க. கிடையவே கிடையாது. ஜாக்லின் இஸ் த ஒன் பர்சன் ஹூ சால்வ்ஸ் த ப்ராப்ளம் வித்தின் த கேர்ள்ஸ். அதே மாதிரி பாய்ஸில் முத்துக்குமரன் இஸ் த ஒன் பர்சன் ஹூ சால்வ்ஸ் எனி ப்ராப்ளம்ஸ் வித்தின் த பாய்ஸ். ஓகேங்களா? இது 2 பேருக்கான ஸ்பெஷல் குவாலிட்டி இந்த வீட்டுக்குள்ளே அவங்க 2 பேர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இங்கே ட்ரபிள் மேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் ட்ரபிள் ஷூட்டர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஜாக்லின் அண்ட் முத்துக்குமரன். ஜாக்லின் இங்கே ஃபஸ்ட் பிளேஸ், ஷீ இஸ் த டைட்டில் வின்னராக ஆகிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. முத்துக்குமரன் ப்ராபப்ளி செகண்ட் பிளேஸில் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இன்றைக்கி நடந்த விஷயத்தில் பார்க்கும்போது சௌந்தர்யா would be placing herself into the second place if she is going to play wisely, and then third placeல முத்துக்குமரன் வருவாருன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே எனக்கு இல்லை. the way how I see the program. அண்ட் தென் சாட்சனா வந்துட்டு கம்ப்ளீட்டாக கேர்ள்ஸ் கிட்ட போயிட்டு அவங்க அழுதாங்களாக்கா, இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு தோணுச்சிங்களா, அவங்க அழுகிற மாதிரி சீரியஸாக அழுகிற மாதிரி இருந்துச்சா, எனக்குலாம் ஃபேக்காக தான் இருந்துச்சு, ஐயோ இந்த பொண்ணை முதல்ல எடுத்து தொலைக்க அப்படின்ற மாதிரி. ஸோ சௌந்தர்யாவும் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டாங்க சாட்சனா பேசின பேச்சை வச்சு. லைக் ஷீ இஸ் ட்ரைங் டு ஜாக்லின் முடிஞ்ச அளவுக்கு கன்சோல் பண்ணுறாங்க, அவளை பற்றிலாம் பேசாத, நீ ஃப்ரீயாக விட்டுரு, லைக் திங்ஸ் வில் கம் அவுட் அப்படின்ற மாதிரி. இதற்கு நடுவில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சிவா புலம்புன்னு தீபக்கை பற்றி மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் புலம்பந்து வச்சு இன்றைக்கி ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் தீபக்கிட்டேயே பேசி அப்படியே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன். இத்தனை நாளுக்கு அப்புறமா இப்போ தான் அந்த தாட் வந்துச்சுன்னும் போது ரியலி ஸோ குட். தீபக்கும் பொறுமையாக கேட்கும் பட்சத்தில் லைக் கண்டிப்பாக நான் ஹர்ட் பண்ணியிருப்பேன், உங்களோட வழியை எனக்கு புரியுது, இனிமேல் ஐ வில் என்ஷூர் நான் அதை பண்ண மாட்டேன். ஐ எம் வெரி கிளாட் லைக் ஓப்பனாக வந்துட்டு ஃபேஸில் பேசுனீங்க. இதுதாங்க லைக் எந்த ஒரு சண்டையாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் சண்டை போடுங்க. லைக் அவங்கள பற்றி ஒரு தப்பாக இருந்தாலும் அவங்ககிட்டயே போய் சொல்லுங்கள். அது அவங்க எடுத்துக்கல, இதுக்காக நாமினேட் பண்ணுறாங்க பண்ணல, இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இது வந்துட்டு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டரை இன்க்ரீஸ் பண்ணோம். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அவன் மூஞ்சிக்கு நேராக சொன்னான்டா, மூஞ்சிக்கு நேராக இருக்கிற எதிரியை விட கூட இருக்கிற துரோகி தப்பானவனா தெரியுமா. ஸோ இங்கே வந்துட்டு மூஞ்சிக்கு நேராக இருக்க எதிரியாகவே ஒரு கேமை ப்ளே பண்ணுங்க, ரைட்டுங்களா? பின்னாடி இருக்கிற துரோகமாக வந்துட்டு இருக்கக்கூடாதுல்ல. அந்த ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு எனக்கு இது தீபக் அந்த மாதிரி சொன்னார், ஃபேஸுக்கு நேராக சொன்னீங்களா அப்படின்ட்டு. இனிமேல் ஐ வில் என்ஷூர் நான் இதை பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் மோரோவர் அதுக்கப்புறமா வந்துட்டு சிவா சௌந்தர்யா கிட்ட போயிட்டு சொல்கிறாரு,
ஆக்சுவலாக இன்றைக்கி ஜெஃப்ரியும் விஷாலும் வந்துட்டு உங்களை மார்க் பண்ணாங்கல்ல, பீங் அண்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். நான் வந்துட்டு அவங்கள விட சூப்பராகவே உங்களை நான் மார்க் பண்ணுவேன். ஆனால் ஐ ப்ராமிஸ்ட் யூ நான் உங்ககிட்ட பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, இல்லை பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவும் சொன்னாங்க. பட் சொல்லும் பட்சத்தில் இல்லை அது தப்பு, நான் சொல்லிட்டேன், அதனால் அதை பண்ணக்கூடாது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை ரஞ்சித் அவர்கள் அப்படியே ஓரமாக உட்காந்துட்டு வழக்கம் போல் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு மாதிரி ஃபன்னாக தான் இருக்குது அண்ணனை பார்க்கும்போதெல்லாம். அண்ட் தென் தர்ஷிகா, ஆனந்தி, அன்ஷிதா, அருண் இவங்க எல்லாருமே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க சௌந்தர்யா இன்னைக்கு பண்ண விஷயத்தை பற்றி. இங்கே உள்ள ஒன்று பண்ணல அருண் சொல்கிறார், செம்மையான விஷயந்தான், ஆனால் அது பெருசாக எப்படி ரீச் ஆகுன்றதுலாம் தெரில, பட் செம்மையான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அதோடு அந்த எபிசோடு அப்படியே முடிஞ்சுதுங்க. இந்த மீன் டைம் லைக் சாட்சனாவுமே அவங்களோட ரோஸ்டிங் செஷனில் சௌந்தர்யா சொல்லிப்பாங்க, இப்போ நீங்கள் ஒன்று பண்ணீங்கல்ல, இந்த லைனில் உட்கார வச்சு ஒன்று பண்ணீங்கல்ல, இதுக்கே உங்களை வந்துட்டு வீக்கெண்டில் ரோஸ்ட் பண்ணுவாங்க பாருங்கள், எழுதி தரேன். ஏன்னா அவ்வளோ திமிரா வந்துட்டு உங்கள் டேடி வந்து பண்ணுவாருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா சாட்சனா? தெரில, லைக் ஐ டசன்ட் நோ, லைக் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்கன்ட்டு. ஆனால் அந்த மனுஷன் பண்ணாலும் பண்ணுவார் போல இருக்குது. விஜேஎஸ் நம்பவே முடியல, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, பட் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டான ஒரு கேம் பிளே விளாட்றது நீங்கள் தான். ஓகே மக்களே, ஸோ இன்றைக்கி இதோட எபிசோடும் முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட விலைப்பாடுகள் எப்படி இருக்கும், என்ன இருக்கும்ன்றதை நம்ம தொடர்ந்து நாளைக்கு பார்க்கலாம். விஜேஎஸ் எதெல்லாம் அட்ரஸ் பண்ணுவார், யார் எவிக்ட் ஆக போகிறாங்கன்றதெல்லாம் நாளைக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ நாளைக்கு டே 48 ரிவ்யூவில் பார்ப்போம். அண்டில் தென் திஸ் இஸ் செல்வா சைனிங் ஆஃப். என்னடா இண்டிவிஜுவல் கேரக்டர் அசஸ்மெண்ட்லாம் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தீங்களே, லைக் இன்றைக்கி கண்டென்ட் நிறையா இருந்துச்சுங்க. ஸோ அதையும் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதனால் லைக் நாளைக்கு எப்படியும் கொஞ்சம் தான் இருக்கும், லைக் வில் சி. ஆனால் டெஃபினட்டாக அது பண்ணணும். திஸ் இஸ் த மச் நீடட் டைம். ஒவ்வொருத்தவங்க பற்றின ஒரு கேரக்டர் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி இல்லை தனியாக ஒரு வீடியோவாக கூட அது போடுறேன். அப்பார்ட் ஃப்ரம் த ரிவ்யூ தனியாக ஒரு வீடியோவாக கூட வந்துட்டு ஐ வில் ட்ரை டு ரெக்கார்ட் அண்ட் புட். ஸோ இப்போதைக்கு நான் விடைபெறும் நேரம் வந்து விட்டது. மீண்டும் நாளைக்கு வந்துட்டு 48வது நாள் விஜேஎஸ் என்னென்ன பண்ண போகிறாரு, என்னென்ன கேட்க போகிறாரு ஹவுஸ்மேட்ஸை, கேவலமாக இருந்த இந்த ராஜாராணி டாஸ்க்கை, கேவலமாக விளையாடின அந்த ராஜாராணி டாஸ்க்கை எந்த அளவுக்கு அவர் அப்ரிஷியேட் பண்ணுறாரா, இல்லை கேட்குறாரா, இல்லை இன்றைக்கி நடந்த டாஸ்க்லாம் சண்டே எபிசோடில் தான் வருமா, எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விரைப்பது உங்கள் செல்வா ஃப்ரம் செல்வா இன்சைட்ஸ். Thank you, bye-bye, good night.